நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார். இந்த உலகத்தில் அளவுக்கு அதிகமான பணம், அளவுக்கு அதிகமான புகழ் இரண்டும் ஒரு மனிதனுக்கு வந்தால் தான் என்ற அகங்காரம் ஆட்டி படைக்கும் இல்லைங்களா? அந்த அகங்காரம் ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான புகழையும் அளவுக்கு அதிகமான பண வருவாய்களையும் கொடுக்கணும் சார். அப்படிப்பட்ட ஸ்தானங்கள் வலுப்பெற்று இருந்தால் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருவான், மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயம் அடைவார்கள் என்பது ரூல். அப்போ இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? அதிக புகழையும் அதிக வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எப்படி அமர்வு பெற்றிருக்குன்னு நினைச்சிங்கனாக்கா, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் சார் பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 2ஆம் வீட்டு அதிபதி அழகா வலுப்பெற்று பலம் பெற்று இருக்கணும். உச்சதாரில் இருந்தா இன்னும் பலனை முழுமையாக கொடுக்கும் சார். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கணும். அப்படி இல்லை என்றால் நட்பு ரீதியிலாவது இருக்கணும். அதாவது எந்த விதத்திலையும் அந்த 2ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது சார். அந்த 2ஆம் வீட்டு அதிபதி ராகு கேதுக்களுடன் சரணடைந்து இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி, பணபர ஸ்தானாதிபதி, பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையும் 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகளோட இல்லை தன் ஸ்தானத்துக்கு 6ஆம் வீட்டில் மறையவே கூடாது சார். தன் ஸ்தானத்துக்கு 12, 6, 8, 12ஆம் இடத்தில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் பண வருவாய்களை கொடுப்பதில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார். ஒரு ஜாதகத்தில் பண வருவாய் அதிகமாக கொடுக்கணும்னா அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி இருக்கு இல்லையா, லக்னத்திலிருந்து 11ஆம் வீடு, அந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் லக்னாதிபதி, இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கணும் சார். அப்படி இருந்தது என்றால் இவர்களுக்கு மிகப்பெரிய பண வருவாய்களை அந்தந்த தசா காலங்களில் அள்ளி கொடுத்துரும் சார். 2ஆம் வீடு தான் மிக பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 11ஆம் இடம் என்றது மிகப்பெரிய லாபத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டு இருக்கவே கூடாது சார். அந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் பாதகத்திலேயோ பாதக ஸ்தானத்திலேயோ மாரக ஸ்தானத்திலேயோ அமர்ந்து இருக்கவே கூடாது. திதி சூன்யத்தில் போய் அமரவே கூடாது. அந்த 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீடு திதி சூன்யமா வரவே கூடாது. இப்படிப்பட்ட அமைப்புகள்ல அந்த 2, 11ஆம் வீட்டு அதிபதிகள் அமர்வு பெற்றிருக்கணும். அது மட்டுமல்ல, ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் பலம் இழந்து இருக்கவே கூடாது சார். சுக்கிரன்றவர் பார்த்தீங்கன்னா தினம் தினம் பணத்தை அள்ளி குவிக்கக்கூடியவர். குருன்றவர் பெரும் தனத்தை பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. இந்த குரு சுக்கிரன் பாதிக்கப்படாமல், லக்னாதிபதி பாதிக்கப்படாமல், 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியா உச்சமாக இருந்து மாரகத்திலேயே பாதகஸ்தானத்திலேயே அமர்வு பெறாமல் இருந்து ஆட்சி பெற்று அந்த 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியுடன் தொடர்பு பெற்று லக்னாதிபதியும் தொடர்பு பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்ததுன்னு வைங்க, இவர்களுக்கு அதிக பண வருவாய்களை அள்ளி அள்ளி குவிக்கும் சார். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். இந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க சார். குரு சுக்கிரனும் இதில் அந்த 11ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்த்து விட்டால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் இவர்கள் எல்லாம். இப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ அதிக புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனுக்கு பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, லக்னாதிபதி தொடர்பு பெற்றிருந்தா இவர்கள் பணத்தை முதலீடு செய்யாமையே பணத்தை அள்ளி குவிப்பார்கள் சார். கமிஷன் மூலமாகவே இவர்கள் பேச்சு மூலமாகவே பணத்தை அள்ளி குவிக்கக்கூடிய அமைப்பு இந்த 2ஆம் வீட்டு அதிபதி நன்றாக இருந்து விட்டாலே 11ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி தொடர்பு பெற்றிருந்த மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர். இப்போ அதிக புகழை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு எந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டு அதிபதி சார். கௌரவ ஸ்தானம் சொல்றோம் இல்லையா, அந்த 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தான அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டு இருக்கவே கூடாது சார். 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து 5ஆம் வீட்டிலோ அல்லது 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலோ அல்லது 2 கிரகமும் சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருந்தாலும் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அல்லது 9ஆம் வீட்டில் இருந்தாலும்
9ஆம் வீட்டதி 5ஆம் வீட்டதிபதியுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டிலே இருந்தாலும் மிகப்பெரிய புகழை அள்ளி குவிக்கும் சார். அது மட்டுமல்ல, லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் சார். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் பெற்று இருந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்வு பெற்று உங்க ஜாதகத்தில் இருந்ததே என்றால் நிச்சயம் உங்களுக்கு அதிக பண வருவாய்களையும் அதிக புகழையும் அள்ளி குவிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஜாதகத்தை செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.